மரணத்துக்கு மேலே மரண நாளின் மேலே நமக்கு அதிகாரம் இல்லை, ஆவியின் மேலே நமக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு ஆவி கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் அவருடைய திட்டம். அவர் நமக்கு சொல்ல மாட்டாரு, நாளைக்கு நடக்க போறது நமக்கு தெரியாது. பிரியமானவர்களே, பிரசங்கி 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பாருங்க, மரண நாள் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆனா இன்னைக்கு தான் பண்ணணும், இதுதான் அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு மரண நாளுக்கு குறிக்கிறதற்கு நம்ம யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஆவியை விடாதிருக்கிறதற்கும் அதிகாரம் இல்லை. ஆவி கர்த்தர் கொடுக்கின்ற ஆவி. இந்த ஆவி ஆண்டவர் என்னைக்கு எடுக்கிறாரோ அன்னைக்கு தான் மரண நாளாக இருக்கும். பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாக நாம பல சோதனையில ஐயோ செத்து போனா பரவாயில்லையே, எலியா தீர்க்கதரிசி சொல்றத போல, ஆண்டவரே நீங்க என்னை எடுத்துட்டா பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறத போல நாம சொல்லலாம். ஆனா அதுக்கு அதிகாரம் இல்லை. பல நேரங்கள்ல ஐயோ இது கடந்து போறதுக்கு நான் மரித்தா பரவாயில்லையே, அப்படின்னு செத்து போனா பரவாயில்ல அப்படின்லாம் யோசிப்போம். ஆனா மரணத்துக்கு மேலே மரண நாளின் மேலே நமக்கு அதிகாரம் இல்லை, ஆவியின் மேலே நமக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு ஆவி கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் அவருடைய திட்டம். அவர் நமக்கு சொல்ல மாட்டாரு, நாளைக்கு நடக்க போறது நமக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஒரு கல்லூரியிலே ஒரு மாணவன் படித்திருந்தான். திடீர்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போய் தூக்கு மாட்டிட்டான். நல்ல வேலை பார்த்தாங்க. தூக்கு மாட்டின பிறகு அவனுடைய நண்பர்கள்லாம் பார்த்ததுமே அவனை அப்படியே காப்பாற்றி கொண்டு போய் சிகிச்சை பண்ணாங்க. வீட்டுக்கு சொல்றதுக்கு ஃபோன் பண்ணாங்க, சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா, நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லி. பிறகு அந்த மாணவனு ஒரு வெண்டிலேட்டருக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் போய் அந்த அளவுக்கு போன பிறகு அவங்க அம்மாவை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை கான்டாக்டே பண்ண முடியல. அப்புறம் ஒருத்தரை அனுப்பி அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த அம்மா வேலையை முடிச்சதுமே அவங்க ஆலயத்துக்கு, அங்கே பக்கத்தில் இருக்க ஆலயத்தில் என் மகனை மீட்டு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த குறித்த நாளுக்கு முன்பதாக தன்னையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த நபருக்காக செபித்து கொண்டிருக்காங்க அழுது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என் பையன் பிழைச்சிட்டான், இப்போ வெளியே வந்துட்டான் அந்த சூழ்நிலையிலிருந்துன்னு சொல்லி நீங்கள் வர்றதா இருந்தால் அப்போ என்கிட்ட சொல்லுங்கள், அது வரைக்கும் நான் ஆண்டவரிடத்துல தான் இருப்பேன். நாட்கள் சென்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி அந்த மகன் வெளியே வந்து ஒரு சாட்சியாய் நின்றானாம். பிரியமானவர்களே, தற்கொலைக்காக போனவன் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சூசைடல் டெண்டன்சிஸ் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஆவியை நாம் எடுத்துக்கொள்வதற்கோ மரண நாளை நாம் குறிப்பதற்கோ நமக்கு தகுதி இல்லை, நம்மால் முடியவும் முடியாது. அப்படி செய்வது வேதத்துக்கு மாறாக போகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. நாம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பல வேளைகளிலே ஆண்டவரே சூழ்நிலைகள் நிமித்தமாக நாங்கள் டிப்ரெஷனுக்குள்ள போய் நாங்கள் செத்தா பரவாயில்ல நாங்கள் யோசிக்கிற காலங்கள் உண்டு கர்த்தாவே. ஆனால் இன்றைக்கு இப்படி தெளிவாக எங்களோடு பேசினபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.